அண்மை செய்தி. அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு தவறான தகவல் எனவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அது குறித்த விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு இபிஎஸ் தற்பொழுது மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவி இருவேறு கட்சிகளாக பிரிந்த நிலையில் தற்பொழுது அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு அது தவறான தகவல் எனவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அது குறித்த விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி இருவேறு பிரிவினர்களாக பிரிந்துள்ளதாக செய்திகள் கிடைத்த நிலையில் தற்பொழுது அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் இது தவறான தகவல் எனவும் எடப்பாடி பழனிசாமி அது குறித்த விளக்கங்களை தற்பொழுது அவர் தரப்பிலிருந்து கொடுத்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக கட்சியினுள் உட்கட்சி பூசல் நிலவி அது இருவேறு கட்சிகளாக பிரிந்ததாக செய்திகள் பரவிய நிலையில் தற்பொழுது இபிஎஸ் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு அது தவறான தகவல் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் அதனை மறுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கட்சியினுள்ளே உட்கட்சி பூசல் நிலவி இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி இருவேறு தரப்பினர்களாக பிரிந்ததாக தகவல்கள் கிடைத்த நிலையில் அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பும் தெரிவித்துள்ளார். மேலும் இது தவறான தகவல் எனவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக பிளவுபடுதா சார்? கண்ணல குத்திட்டாங்க சார். அதிமுக பிளவுபடுதா சார்? கண்ணல குத்திட்டாங்க சார். அதிமுக பிளவுபடுதா சார்? கண்ணல குத்திட்டாங்க சார். அதிமுக பிளவுபடுதா சார்? அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு தற்பொழுது இபிஎஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் உள்ளார். சுரேஷ், வணக்கம். இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக பிளவுபடுகிறதா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு இபிஎஸ் அது தவறான தகவல் என்று மறுப்பு தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் புதிதாக தேர்வான 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. சட்டப்பேரவை இடைக்கால பேரவைத் தலைவராகவும் சோழவந்தன் கருப்பையா செயல்பட்டு புதிதாக தேர்வான உறுப்பினருக்கு பதவி பிரமாணமும் செய்து வைத்திருந்தனர். இந்த நிலையில் தான் இந்த காலையே அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைமைச் செயலகத்துக்கு வருகை புரிந்திருந்தனர். இந்த நிலையில்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்திருந்தார். குறிப்பாக செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு அப்படியெல்லாம் பிளவுலாம் எதுவும் படவில்லை என்று அவருடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் ஒரு 3-4 நாட்களாகவே இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறார்கள். எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. பாஸ்கர் போன்ற முக்கிய மாவட்ட செயலாளர்கள் 3 நாட்களுக்கு முன்பே இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இருந்தது. ஏனென்றால் ஒரு தரப்பினர்
தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் அதிமுகவில் இருந்து 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் அந்த தகவல் என்பது வெளியாகிறது. இந்த நிலையில்தான் 3 நாட்களாக இந்த நடைபெற்று வந்திருந்தது. கிட்டத்தட்ட முக்கியமாக அதிமுகவிலிருந்து பிரிந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவும் சில சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தலைமைச் செயலகம் வந்திருந்தார். அதன் பிறகு வெளியே வந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது. குறிப்பாக அதிமுக பிளவுபடுகிறதா என்ற கேள்விக்கு அது முற்றிலும் தவறான தகவலாகும். அப்படி எங்களுடைய அதிமுக கட்சியிலிருந்து யாரும் விலகி செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லை என அவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னதான் அவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இரு பிரிவுகளாக தற்போது வரை அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இன்று காலை சட்டப்பேரவைக்கு வந்திருந்த அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல நபர்கள் எடப்பாடி பழனிசாமி கூடவும் சில சட்டமன்ற உறுப்பினர் வந்திருந்தார்கள். இன்னொரு தரப்பாக எஸ். வேலுமணி, சி. பாஸ்கர் அவருடைய தரப்பிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினராக இரு நேரங்கள் இடைவெளியிட்டு ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு ஒரு குழுக்களாகவும், இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு இன்னொரு குழுக்களாகவும் சட்டப்பேரவைக்கு அவர்கள் வருகை புரிந்திருந்தார்கள். குறிப்பாக சி. சண்முகம் அவர்கள் கிட்டத்தட்ட சட்டப்பேரவை தொடங்கிய பிறகுதான் நீண்ட நேரம் கழித்து சட்டப்பேரவைக்கு அவர் வந்திருந்தார். குறிப்பாக அவர் இன்றைக்கு இங்கே வந்ததில் அவருடைய அந்த சான்றிதழ் என்பது மறந்துவிட்டு விட்டேன் என்ற தரப்பில் சொல்லப்பட்டிருந்து, ஆனால் அது ஒரு யதார்த்தியாக நடந்தது போல் தெரியவில்லை. அவர் திட்டமிட்டு அவருடைய சான்றிதழை விட்டு வந்த மாதிரி தான் தெரிகிறது. அதன் பிறகு உடனடியாக அவர்கள் இங்க தலைமைச் செயலகத்திலிருந்து கிளம்பி அவருடைய இல்லத்துக்கு புறப்பட்டு இருந்தார். இன்னும் சில நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய பிளவுபடுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது போல் தெரிகிறது. இந்த நிலைதான் செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்படுவது கூட அப்படி போன்ற பிளவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என அவர் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.